இப்பயும் ரஞ்சித் அவர்கள்கிட்ட இதே கேள்வி தான். போராட்டம் நடக்கிறது என்னவோ நீட்டுக்கு. பட் நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்களா, உங்களை அறியாமலே நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. சேலத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை ஏன் திறக்கலை? அதுவும் அதில் அவர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கிறதுனால அந்த சிலையை திறக்காமல் வச்சுருக்காங்க. யார் திறக்கலை? இது யாருக்கிட்ட கேட்குறீங்க? டிவிகே அரசுக்கிட்ட கேட்குறீங்களா? அவங்க 2 மாதம் தானேங்க ஆகுது. இவங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு சிலை இருக்கிறதே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது ஒரு புறம் இருக்கட்டும். கடந்த 5 வருஷமாக யார் ஆட்சியில் இருந்தா? அவங்கள தானே கேட்கணும். நீங்கள் அவங்களுக்கு சொம்பு தானே. ஏன்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய தைரியம் கிடையாது. நீங்கள்லாம் கோழைகள், கொத்தடிமைகள், கொத்தூஸ். திரு ரஞ்சித் அவர்களே, அம்பேத்கர் சிலை அது ஜஸ்ட்டு சிலை. அந்த சிலையை திறக்கிறத விட உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதில் தான் இந்த தலித் பிரிவை சேர்ந்த 7 அமைச்சர் சகோதரர்களும் அதில் செயல்பாட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி தரம் குறைந்த அரசியலை பண்ணிவிட்டு அவங்களோட டைமை அவங்க வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறத இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க பயன் கிடைக்க போகுது? சிலையை திறந்து அது இடத்த அடைச்சிக்கிட்டு ஏரியாவை அடைச்சிக்கிட்டு போக வர விடாமல் அப்பப்போ ஏதாவது ஒரு கலாட்டாவை பண்ணிக்கிட்டு எவையா இந்த கல்ச்சரை கொண்டு வாங்க? அம்பேத்கருக்கே இது பிடிக்குமான்னு தெரில. அம்பேத்கர்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரு சிலை வச்சு மக்களை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு கேட்டால் செருப்ப கழட்டி அடிப்பார். நல்ல வேலை அம்பேத்கர் உயிரோடு இல்லை. உயிரோடு மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணியிருப்பார் அந்த தெய்வம். போய் சேர்ந்துட்டார். ஒரு விஷயம் நல்லா யோசித்து பார்த்தீங்களா? அம்பேத்கரை மக்கள் மதிக்கிற அளவுக்கு அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க யாரையுமே மக்கள் மதிக்கிறது இல்லைங்கிறது நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுங்கிறது மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன் பாவம் அம்பேத்கருங்கிற ஒரு நல்ல மனுஷனோட பேரை எடுக்கிறீங்க? மக்களே, இந்த மூட்டைப்பூச்சி ரஞ்சித், இந்த கேங்ஸ் இருக்காங்கள, ரொம்ப டேஞ்சரான கேங். இவங்களை தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது. இவர்கள் தமிழ்நாட்டோட அமைதியை சீர்குலைக்கிறவங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கேங்.